டாபிக் வந்து கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை வேல்யூனா என்ன, கால் பை ரெஃபரன்ஸ்னால் என்ன, எந்த கேஸில் நம்ம கால் பை வேல்யூ ப்ரிஃபர் பண்ணுவோம், எந்த மாதிரி கேஸஸில் கால் பை ரெஃபரன்ஸ் போவோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ்க்காக நான் எடுத்திருக்க ப்ரோக்ராம் வந்து ஸ்வாப்பிங் த டூ நம்பர். ஸ்வாப்பிங் த டூ நம்பரில் நான் என்ன பண்ணுறேன்னா, மெயின் ஃபங்க்ஷனில் ஐ எம் கெட்டிங் த வேல்யூ, 2 வேல்யூ வந்து நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூ ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறேன். ஐ மீன் ஸ்வாப்ன்ற ஃபங்க்ஷனில் தான் நான் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அகைன் நான் என்னோடய வேல்யூ என்னன்றதை மெயின்லேயும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஆஸ் வெல் அஸ் என்னோடய ஃபங்க்ஷன்லேயும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன்றதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு லெட் மீ ஸ்டார்ட் டு எக்ஸ்பிளைன் த ப்ரோக்ராம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டேன். தென் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் என்னோடய மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணால் எக்ஸுன்ற வேல்யூ வந்து 45 அசைன் பண்ணிக்கிறேன், ஒயோட வேல்யூ வந்து 15 அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இங்கே வந்து நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஸ்வாப் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதில் என்ன ஆகுது, என்னோடய எக்ஸோட வேல்யூ 45, ஒயோட வேல்யூ 50ன்றது இங்கே கேரி ஆகி என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் ஆகிடும். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதும் என்னோடய ப்ரோக்ராம் சிபி ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, நான் இன்ட்டு சீன் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம ஸ்வாப்பிங்க்கு என்ன பண்ணுவோன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு ஸ்வாப் பண்ணி ஏபிபி ஸ்வாப் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வேரியபிள் வேணுன்றதால நான் சீன் அசைன் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ இஸ் நத்திங் பட் இட்ஸ் டினோட்ஸ் எக்ஸ் அண்ட் பி இஸ் நத்திங் பட் இட் டினோட்ஸ் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஏயோட வேல்யூவை நான் சிக்கு மூவ் பண்ணிடுறேன். சிக்கு மூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஏயோட ஒரிஜினல் வேல்யூ என்னோடய சியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. தென் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலி என்னோட பியோட வேல்யூ ஏக்கு போகணும், ஏயோட வேல்யூ பிக்கு போகணும். இதுதான் ஸ்வாப்பிங், இஸ்ன்ட் இட்? ஸோ என்ன பண்ணேன்னா, பியோட வேல்யூ வந்து நான் ஏக்கு போய் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஏயை செக் பண்ணால் பியோட வேல்யூ தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ பியில் என்ன பண்ண போகிறேன்னா, ஏவோட வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நான் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா சியில். ஸோ சியில் இருக்கிறது நான் பியில் போட்டு தான் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப்பிங் நடந்தது. இது வந்து பேசிக் கான்செப்ட். இது டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி நான் ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸ்வாப்பிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வித்தவுட் டெம்பரரி வேரியபிள் வச்சுட்டு எப்படி ஸ்வாப்பிங் பண்ணுறான்ற கான்செப்ட் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஜென்ரலாக ஸ்வாப்பிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு லாஜிக். ஓகே, இது வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே எங்கே கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்வாப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு நான் கால் பண்ணுறேன்ல, இங்கே என்ன ஆகுதுன்னா எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ கால் ஆகுது. ஒயோட வேல்யூ பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிட்டு நான் இங்கே ஸ்வாப்பிங் பண்ணுறேன். ஸ்வாப்பிங் பண்ணிவிட்டு இங்கே நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா என்னோடய ஸ்வாப் ஆன வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகும். சேம் அதே வேல்யூ சேம் அதே பிரிண்ட் நான் என்னோடய மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டேன்னா என்ன ஆகுனா, இந்த இடத்துல வந்து வேல்யூ ஸ்வாப் ஆகியிருக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா, நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பேராமீட்டர்ஸை வந்து 2 விதமாக டிஃபைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆக்சுவல் பேராமீட்டர், இன்னொன்று வந்து ஃபார்மல் பேராமீட்டர். நான் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னோடய ஆக்சுவல் பேராமீட்டர். அதாவது இதுதான் ஒரிஜினல் வேல்யூ, எக்ஸ் அண்ட் ஒயோட ஒரிஜினல் வேல்யூ. அந்த வேல்யூவை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு மூவ் பண்ணேன்னா, ஸோ இதை வந்து ஃபார்மல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் ஒரு பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் கால் பை வேல்யூ அப்படின்றது என்னென்னா, நான் ஃபார்மல் பேராமீட்டரில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேஞ்ச் என்னோடய ஆக்சுவல் பேராமீட்டரை ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் கால் பை வேல்யூ. கால் பை வேல்யூவோட ரெஃபரன்ஸ் என்னென்னா, நான் ஃபார்மல் பேராமீட்டரில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேஞ்ச் என்னோடய ஆக்சுவல் பேராமீட்டரை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றது தான் கால் பை வேல்யூவோட ரெஃபரன்ஸ். இந்த ப்ரோக்ராம் இது வந்து ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் உள்ளே பிரிண்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 50, ஒய் ஈக்குவல் டு 45 அப்படின்றது எங்கேருந்து பிரிண்ட் ஆகுதுன்னா, என்னோடய ஸ்வாப் ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் ஆகுது. லெட் மீ கிவ் அன் டிஃப்ரென்சியேஷன் இருந்தால் தான் நமக்கு தெரியும் இந்த பிரிண்ட் எந்த ஃபங்க்ஷன் கால்லேருந்து வருது அப்படின்றது. ஸோ இது வந்து என்னோடய ஸ்வாப் ஃபங்க்ஷன்லேருந்து வர கால். தென் இது வந்து என்னோடய மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து வர கால். இல்லைன்னா நமக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியாது. ஸோ அதுக்காக நான் இந்த டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, லெட் மீ எக்ஸிக்யூட் அகைன். இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் எனக்கு எங்கேருந்து வருது, ஸ்வாப்லேருந்து வருது. ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ் வேல்யூ என்ன 45, சாரி
இதுதான் என்னோட எக்ஸ் வேல்யூ, இது என்னோட எக்ஸ் வேல்யூ. இதில் என்னோட எக்ஸ் வேல்யூ என்னென்னா 45, ஒய் வேல்யூ என்னென்னா 50. ஓகே, என்னோடய ஸ்வாப் ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் ஆகிற எக்ஸ் வேல்யூ என்னவாயிருக்கு 50யாக மாறி இருக்குது. ஒய் வேல்யூ வந்து 45யாக மாறி இருக்கு. கேன் ஏபிள் டு சி இங்கே ஸ்வாப் ஆகிருக்கா? ஸோ இங்கே 45 50ன்ற இருக்க வேல்யூ வந்து இங்கே வந்து 50 45 அப்படின்ட்டு ஸ்வாப் ஆகிடுச்சு. பட் அதே பிரிண்ட்டை இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷன் கால்க்கு அப்புறம் தான் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோடய மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூ என்னவோ ஒய் வேல்யூவோட என்னவோ அது ரிமைன்ஸ் த சேம். எக்ஸோட வேல்யூ 45ஆக தான் இருக்குது, ஒயோட வேல்யூ 50ஆக தான் இருக்குது. ஓகே, ஸோ கால் பை வேல்யூன்றது என்னென்னா, நான் என்ன ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த பேராமீட்டர் என்னோடய ஆக்சுவல் பேராமீட்டர் டிஸ்டர்பே பண்ணாது. அதுதான் வந்து கால் பை வேல்யூ. ஓகே, தென் கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்றது என்னென்னா, கீழே இருக்க ஜஸ்ட் இதுதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்வாப் ஃபங்க்ஷனே தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் இங்கே நான் ஸ்வாப் கால் பண்ணுறேன்ல, கால் பண்ணும்போது ஆர்கியூமெண்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, அதே இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸோட அட்ரஸையும் ஒயோட அட்ரஸையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஆகுனா, நான் வேல்யூவை பாஸ் பண்ணால் அந்த வேல்யூ இங்கே போகும்போது எனக்கு ஏ அண்ட் பியாக மாறி இங்கே போகும்போது அது வேறு ஒரு அட்ரஸில் மாறும். ஸோ ஸ்வாப்பிங் நடக்கும்போது அது வேறு ஒரு அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் கால் பை ரெஃபரன்ஸுன்றது என்னென்னா, நான் அட்ரஸை மூவ் பண்ணுறேன். ஸோ அட்ரஸோட அந்த வேல்யூவை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த அட்ரஸில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்கும். இதுதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் நோட் பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஸ்வாப்பிங் பண்ணுறேன். ஸ்வாப்பிங் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவல் எக்ஸோட வேல்யூ 45, ஒயோட வேல்யூ 50 இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் அந்த ரிஃப்ளெக்ஷன் என்னோடய மெயின்லேயும் நடந்திருக்கு. ஓகே, என்னோடய ஃபார்மல் பேராமீட்டரில் நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் என்னோடய ஆக்சுவல் பேராமீட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது கால் பை ரெஃபரன்ஸ். ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா கால் பை வேல்யூ. சரி, ஏன் இது கால் பை ரெஃபரன்ஸ், எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வேல்யூவாக சென்ட் பண்ணாமல் அட்ரஸோடு பாஸ் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே பண்ணுற எல்லா ஆப்ரேஷனும் என்ன ஆகுனா என்னோடய அட்ரஸில் தான் நடக்குது. அதனால தான் அட்ரஸில் போய் மூவ் ஆனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே அந்த மாதிரி கிடையாது, நான் வேல்யூவாக தான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஐ ஹோப் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கிளியராக இல்லை டீட்டெயிலாக வேணால் ப்ளீஸ் கமெண்ட் மீ. ஐ வில் கிவ் அன் another video. Bye. Thank you.